அன்விக்கு 2 டேஸாக ஃபீவர் இருந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். லூஸ் மோஷனும் இருந்தது. லூஸ் மோஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் ஃபீவருக்கு இந்த சிரப்பும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 101 டிகிரி செல்சியஸில் இருந்தால் மட்டும் இந்த சிரப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்விக்கு ஃபீவர் குறையவே இல்லை. 101 102 அந்த டிகிரி ரேஞ்சஸில் இருந்தது. நானும் இந்த சிரப் தான் வந்து கொடுத்துட்ருந்தேன். நைட்டே வாமிட்டு, லூஸ் மோஷன், அதுக்கப்புறமா ஃபீவர்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. காலையில் எழுந்ததும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கும்போது கரெக்டாக கிளம்புறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போதே வந்து அன்விக்கு ஒரு மாதிரி உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போனேன். ஏதாவது வண்டி வந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் வீட்லேயே ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு சின்ன ஒரு கிளினிக் தான் போனோம். அப்போ தான் இந்த சிரப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்விக்கு வந்து இந்த சிரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியால் நல்லா தொடச்சி விட்டதும் நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்த சிரப் எல்லாமே காட்டணும். அப்போ தான் வந்து அந்த எவிடோஸ் சிரப்னால கூட குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சரியாகி நார்மலாக ஒரு 1 மந்த்தே எடுத்துக்கிச்சு. அன்விக் கூடவே விளையாடிட்டு அவங்கள தூங்க வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் இந்த 1 மந்த்துமே எனக்கு போச்சு. பெரிய ஹாஸ்பிட்டல் நம்பி தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா அவங்களும் இதே மாதிரி பண்ணால் நம்ம எங்கே போகிறதுன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.